அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இருக்கிற பகுதி வந்து சம்பல்களம் கோயில் துறை. ஏற்கனவே கோயில் மேடு பதிவு பண்ணோம். இப்போ கோயில் துறை இது. இந்த கோயில் துறையில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிலை இருக்குது. நம்ம இதை ஒரு 1 அடி உயரம் உள்ள சிலை, கீழே பீடம் இருக்குது. வலது கையில் வந்து ஒரு ஆயுதம் இருக்குது, இடது கையில் ஒரு ஆயுதம் இருக்குது. இந்த குண்டு தடிமாறு இருக்குது. ஒரு வீரன் மாதிரி சிலை இருக்குது. பக்கத்தில் சிலை வந்து கீழ்ப்பகுதி மட்டும் இருக்குது, மேல் பகுதி பின்னமாக இல்லை. அதில் பார்த்தா நல்லா ஆபரணங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அடி உயரம் இருக்குது. ஆபரணங்கள் இருக்குது, நல்லா அழகு இருக்குது. 2-3 ஆபரணங்கள் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய கற்கோடரி சிலை மாதிரி இருக்குது. இந்த கையில் கைப்பிடிக்க மாதிரி கற்கோடரி எல்லாமே வரிசையாக வச்சுருக்காங்க. இதை வந்து இங்கே வந்து நடுகளாக வழிபடுறாங்க. இது என்ன சொல்கிறாங்க கேட்டால் கன்னிமார் கோயில், கன்னியாத்தா கோயில், கருப்பராங்கோயில்னு சொல்கிறாங்க. இது பக்கத்தில் இதே மாதிரி நம்ம கோயில் மேடு இருந்து அங்கேயும் இதே மாதிரி பார்க்கும்போது இந்த கற்கோடரி எல்லாம் பார்த்தோம். அதே கற்கோடரி தான் இங்கேயும் இருக்குது. நம்ம இதை பார்க்கும்போது பின்னாடி அமராவதி ஆற்றங்கரையில் தான் இருந்திருக்கு. நமக்கு இந்த சம்பல்காடு, குமணன்துறை, இந்த கோயில் துறை எல்லாமே வந்து இங்கே மக்கள் வசித்ததுக்கான சான்று. பக்கத்தில் அந்த வீடு, அந்த கல் இருக்கிற பகுதி வந்து மக்கள் குடியிருக்கான சான்றும் நமக்கு உறுதியாக கிடைக்குது. இந்த செய்தி வந்து நமக்கு கொஞ்சம் முக்கியமானது தெரியுது. ஏன்னா இங்கே குடியிருப்பு பகுதியோட மக்கள் இந்த கற்கோடரி பயன்படுத்தினது, கல் பயன்படுத்தினது, இந்த சிலை வழிபாடு எல்லாமே அந்த காலத்தில் மக்கள் இங்கே இருந்ததுக்காகவும் இங்கே இருக்க மரங்கள் எல்லாமே இந்த பகுதி எல்லாமே ஒரு குடியிருப்புக்கான சான்றாக கிடைக்குது. ஆற்றங்கரையில் மனிதர்கள் வசிச்சிருக்காங்க. அமராவதி கரைவெளியில் மக்கள் வசிச்சிருக்கான சான்றை இதை நம்ம உறுதிப்படுத்தலாம். அதுக்காகத்தான் இந்த பதிவு. இது உடன் வரலாற்றுக்காக சிவகுமார் அருட்செல்வன்.